எனக்கு அருமையானவர்களே, இந்த நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எங்கள் வீட்டு சமையற்கரையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான காரியத்தை தான் அந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்கள் வீட்டில் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஒரு லிட்டர் கண்ணாடி பாட்டிலில் எண்ணெய் ஃபுல்லாக ததும்ப இருந்தது. ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, அந்த எண்ணெய் பாட்டில் எடுக்கும்போது அந்த எண்ணெய் பாட்டில் தவறுதலாக கை வழுக்கி கீழே விழுந்ததில் உடஞ்சி செதறிடுச்சு. அந்த கிச்சன் முழுசும் அது பரவிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், அதை எடுத்து அந்த கண்ணாடி துண்டுகளெல்லாம் எடுத்து சேகரித்து அதை குப்பையில் போட்டு அந்த எண்ணெயெல்லாம் தொடச்சி எடுத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ என்னுடைய பையன் எங்களை பார்த்து சொன்னால், அப்பா நீங்கள் ஒரு நொடியில் செய்த தவறில் 30 நிமிஷம் வீணாயிடுச்சு அப்படின்னு அவன் சொன்னான். ஆமாம், அது எத்தனை உண்மை பாருங்களேன். ஒரு 30 நிமிடத்தை மாத்திரமல்ல, ஒருவேளை உடந்த கண்ணாடி துண்டு நம்மளோட காலிலையோ நம்மளோட எங்கேயாவது குத்திச்சுன்னா அது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். ரொம்ப மனவேதனைக்குள்ளாக அது நம்மை தள்ளிவிடும். என் அக்கா சமையல பயங்கர கில்லாடி. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வச்சாங்கன்னா மனமாக இருக்கும், மிகவும் சுவையாக இருக்கும். ஆனால் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்க மூட் அவுட் ஆயிடுவாங்க. அப்போ அக்கா சமையல் ருசியாக பண்ணுறது, வீட்டில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வது, இதெல்லாம் பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க கோவப்பட்டாங்க, அவங்க மூட விட்டு ஆயிட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு கோபக்காரியா அவங்களை சித்தரிப்பதற்கு தான் எல்லாரும் நாங்கள் கூடியிருப்போம். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தில் வசனம் இருக்குது, செத்த ஈ தைலக்காரனுடைய முழு தைலத்தையும் என்ன பண்ணுவான், கெட்டு நாரி போக பண்ணிவிடும் என்று சொல்லி. பார்த்தீங்கன்னா பரிமள தைலம் மிகவும் விலை உயர்ந்ததா இருக்கும், அது மதிப்பு முக்கியதாக இருக்கும். ஆனா அதுல ஒரு ஈ விழுந்துச்சுன்னா என்ன ஆகும் பாருங்களேன், முழு தைலமும் வீணாயிரும். அப்படித்தான் நமக்குள்ளாக இருக்கிற சொற்ப மதியினமும் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம இவ்வளவு நாளும் சேர்த்து வைத்திருந்த நல்ல பெயர், இவ்வளவு நாளும் நம்ம எல்லாரும் நம்மளை ரொம்ப நல்லவன் சொல்லி இருப்பாங்க. நம்ம ஒரு வினாடியில நம்ம தவறி செய்கின்ற அந்த தவறு நம்மை மற்றவர்கள் பார்வையில நம்மை ஒரு குற்றவாளியாக நம்மை தீர்த்து விடுகிறது. தொடர்ந்து நம்ம இப்படிப்பட்ட காரியங்கள்ல ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொண்டு இப்படிப்பட்ட மதியீனமான காரியங்களை நமக்கு விளக்கும்படி ஆண்டவர் நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஞானமாய் வாழ கற்றுத்தாரும். நாங்கள் எவ்வளவு தூரம் உண்மையாய் இருக்க பிரயாசப்படுகிறோமோ, நாங்கள் எவ்வளவு கடினமாய் உழைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கவனமாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் ஞானத்தில் குறை உள்ளவர்கள், உங்களுடைய ஞானத்தை தந்து ஞானமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். புது வாழ்வு மலர்ந்திட காண்போம், நிலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம். புது வாழ்வு மலர்ந்திட காண்போம், நிலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம். கிறிஸ்துவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும்
பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். பெயரிட்டு அழைத்தவர் நம் இயேசு, இதய சிங்காசனம் அமர்ந்திட்டவர். பெயரிட்டு அழைத்தவர் நம் இயேசு, இதய சிங்காசனம் அமர்ந்திட்டவர். தரிசனம் தந்து நடத்துகிறார், வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார். வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார். கிறிஸ்துவின் திரளானி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே. நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே. ஒளி வீசும் தீபமாய் வாருமே, தேசத்தை மீட்டிட சேருமே. தேசத்தை மீட்டிடவே சேருமே. கிறிஸ்துவின் திரளானி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்.